வணக்கம். பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு நடந்த தேர்தல், மீண்டும் கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்துவிட்டு நடந்த தேர்தல், பாட்டாளி மக்கள் கட்சி தன் அரசியல் கணக்கில் துவங்கிய தேர்தல், இப்படி பல சுவாரஸ்யங்களுக்கு உட்பட்டது 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜ அணியாக இருந்ததை ஒன்றிணைத்த ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழீழ படையினரால் தற்கொலை படையினரால் கொல்லப்பட்டதால் ஏற்பட்ட மிகப்பெரிய அனுதாப அலையால் அதிமுக 160 இடங்களையும் காங்கிரஸ் 60 இடங்களையும் பெற்று மகத்தான ஆட்சி அமைச்சதுங்க. 2 இடங்களில் வென்ற திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற தவறியது. அதாவது எதிர் கேட்க ஆளே இல்லை என்று சட்டமன்றத்தில் ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சாருங்க. அத்தகைய ஒரு மாற்றத்தை மீண்டும் அதிமுக அமைக்குமா? திமுக வரலாற்றை மாற்றி எழுதுமா? இரு துருவங்களுக்கு எதிராக புதிய எழுச்சியை உருவாகியுள்ள தளபதி விஜய் அவர்களின் ராஜீவ்காந்தின் அலை போல் இந்த தமிழக தேர்தலில் 2026ஆம் ஆண்டு எதிரொலிக்குமா என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க.